Greetings to you all. Welcome to Class 4 English. Term 1, Unit 3. Time for Journey. Robinson Crusoe. Dear children, today we are going to learn this lesson in detail. Tamil and English explanation with a lot of images. So you can listen carefully and understand the lesson well. Okay? Fine, children. Hi, I enjoy trekking. What do you enjoy? ஸோ இது இந்த லெசன் ஃபுல்லுமே ட்ராவல் அதை பற்றி தான் இருக்குது. சரியா? ஜேர்னி, டைம் ஃபார் ஜேர்னின்னு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஸோ ஐ லைக் ட்ரெக்கிங். ஸோ வாட் யூ லைக்? ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see மை லிட்டில் பிக்ஷனரி. பிக்ஷனரினா என்னென்னா பிக்சர் கொடுத்து அதிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது லெசன்ஸ் ஆர் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டென்ட். டென்ட்னா ஒரு சின்ன வீடு, ஒரு குட்டியாக கேன்வாஸில் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, லைக் ஜீன்ஸ் கிளாத் வச்சு பண்ணுற மாதிரி, மூவபிள் பண்ணுற மாதிரி. ஸோ டென்ட் மீன்ஸ் போர்ட்டபிள் ஷெல்டர் மேட் ஆஃப் கேன்வாஸ் அட்டாச் டு த கிரவுண்ட் போல்ஸ். கீழே நல்ல ஆணியெல்லாம் அடித்து ஒரு குட்டியாக ஒரு ஷெல்டர், ஒரு டென்ட் அடிக்கிறது. செகண்ட் ஒன், ஃபுட் பிரிண்ட்ஸ். இட் மீன்ஸ் த இம்ப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் இன் அ சாஃப்ட் சப்ஸ்டன்ஸ் சச் as sand or snow. அது கால் தடம் பதிகிறது. சரியா? கால் தடம் பேர் தான் ஃபுட் பிரிண்ட். நெக்ஸ்ட் ஒன், ட்ரைப். இட் மீன்ஸ் a small community of people with common habits and culture. ஒரு ட்ரைப், ஒரு இனத்தார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், போட். போட் உங்களுக்கு நல்லா தெரியும். a small vessel used to travel in water. தண்ணியில் பிரயாணம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான் போட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் ஃபால். வாட்டர்ஃபால்னு என்னாக்கா வாட்டர் ஃப்ரம் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் ட்ராப்பிங் ஃப்ரம் அ ஹையர் பாயிண்ட் டு அ லோவர் பாயிண்ட். அது நீர் வீழ்ச்சின்னு சொல்கிறோம், மேலேருந்து தண்ணி கொட்டுறது. ஸோ யூ கேன் டேக் பாத் அண்ட் சம்டைம்ஸ் இட் வில் ஸோ நைஸ், அழகாக இருக்கும். தண்ணி நீர் வீழ்ச்சி, ஒகேனக்கல், குற்றாலம், அகஸ்தியர் ஃபால்ஸ், திருப்பரப்பு ஃபால்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, ஜாக் ஃபால்ஸ். ஃபைன் சில்ட்ரன்? ஓகே, நவ் லெட் அஸ் என்டர் த லெசன். ராபின்சன் க்ரூசோ, இதுதான் இந்த லெசனோட நேம். இந்த ராபின்சன் க்ரூசோங்கிறது இதோட ஹீரோ ஆர் இந்த லெசனில் முக்கியமான ஆளுக்கு பேர் தான் ராபின்சன் க்ரூசோ. ராபின்சன் க்ரூசோ வாஸ் அ பிரேவ் யங் மேன். இவங்க எப்படின்னாக்கா நல்ல பிரேவாக, ரொம்ப தைரியசாலி அண்ட் யங் மேன். அவங்க ஓல்டு கிடையாது, சின்ன குழந்தையும் இல்லை, தைரியசாலி பலசாலியான ஒரு யங் மேன். He loved adventures. அவங்களுக்கு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அட்வென்ச்சர்னால் புதுசாக பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுலாம். அதாவது ரிஸ்க் எடுத்து பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, ரிஸ்கி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங். ஆல்ரைட். ஸோ இந்த ராபின்சன் க்ரூசோ, ஹீ இஸ் அ பிரேவ் யங் மேன். ஹீ லவ்ட் அட்வென்ச்சர்ஸ். புதுசாக ஏதாவது பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்கும். When he was 19 years old, he left his home and took travel in the sea. ஸோ இவங்களுக்கு 19 வயசு இருக்கும்போது, அண்டர்ஸ்டாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டுங்கும்போது 15, 12th ஸ்டாண்டர்ட்னா 17. ஸோ ஒரு காலேஜ் பாயின்னு வைங்களேன். ஸோ ஒரு 19-year-old பாய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எதுக்காக? டு டேக் ட்ராவல் இன் தி சி. கடல் பிரயாணம் பண்ணணும், புதுசாக எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஹி லெஃப்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் டுக் ட்ராவல் இன் தி சி. ஒன் டே ஹிஸ் ஷிப் ஸ்டார்டட் டு சிங்க் பிகாஸ் ஆஃப் எ கிரேட் ஸ்டார்ம். ஸோ அந்த மாதிரி டைமில் திடீர்னு பார்த்தாக்கா தி ஷிப் ஸ்டார்டட் டு சிங்க். ஷிப் அப்படி மூழ்குது. சிங்க் மீன்ஸ் மூழ்கிறது. சரியா? ஸோ இட் ஸ்டார்டட் டு சிங்க் பிகாஸ் ஆஃப் கிரேட் ஸ்டார்ம். அங்கே காற்று, மழையும் புயலும் அடித்து அந்த கப்பல் மூழ்கிட்டே இருக்குது. ராபின்சன் மேனேஜ் டு ஸ்விம் டு an island. ஸோ கஷ்டப்பட்டு ராபின்சன் நீந்துறாங்க. ஸ்விம்மிங் மீன்ஸ் நீந்துறது. He came to an island. What's an island? Island means தீவு. சரியா? இட் மீன்ஸ் சுற்றியும் தண்ணி இருக்கிறது, குட்டியாக லேண்ட் இருக்கிறது. ஸோ ராபின்சன் மேனேஜ் டு ஸ்விம் டு an island. When he reached the island, he was so tired that he just slept on the sand. அப்படியே நீந்தி டயர்டாகி அப்படியே வரும்போது, ஷோரில் பீச் வரும்போது, இட் மீன்ஸ் லேண்ட் வரும்போது டயர்டாகி எக்ஸாஸ்டடாக அப்படியே தூங்கிட்டாங்க. எங்கே? அந்த சாண்ட்லேயே, மணல்லையே தூங்கியாச்சு.
When he woke up, he found a little dog next to him. So எந்திரிச்சு பார்த்தாக்கா he saw a nice little dog next to him. பக்கத்தில் ஒரு அழகான நாய்க்குட்டி பக்கத்தில் இருக்குது. They both were all alone in that place. அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. One dog and Robinson Crusoe. ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. Robinson explored the island and he found the broken ship. He took some food, guns, clothing and tools from it. ஸோ அங்கே ராபின்சன் என்ன பண்ணுறாங்க, அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஐலண்ட்னா தீவு சொல்லிவிட்டு அதான் சுற்றியும் கடல் இருக்கும். ஸோ இன் தட் பிளேஸ் ஹி இஸ் கோயிங் ஆன் எக்ஸ்ப்ளோரிங். அங்கே இங்கே நல்லா பார்த்து முடிச்சுட்டு ஸோ வாட் ஹி தாட், புதிய இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே பார்த்தாக்கா ஹீ ஃபவுண்ட் த ப்ரோக்கன் ஷிப், உடஞ்சி போன ஷிப்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் எடுக்கலாம், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீ டுக் சம் ஃபுட், கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் இருந்தது எடுத்துக்கிட்டாங்க. கன்னை தெரியும் இல்லையா, துப்பாக்கி, அது எடுத்துக்கிட்டாங்க. க்ளோதிங், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது, ஹீ டுக் தட். டூல்ஸ், நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனர் அந்த மாதிரி அதுவும் எடுத்துக்கிட்டாங்க. He made a tent and lived in it. ஸோ அங்கேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் வச்சு he made a tent, ஒரு டென்ட்டு பண்ணி அங்கே அப்படியே வாழ்ந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அவனுக்கு ஃபுட் இருக்குது, க்ளாத் இருக்குது, ஷெல்டர் இருக்குது, அவ்வளோதான். வாழ்க்கைக்கு வேறு என்ன தேவை இருக்குது? ஸோ அது எல்லாமே குட்டியே கிடச்சிது. ஸோ வித் தட் he is managing to live a simple life. He counted days on a wooden cross. From then on, he was able to keep a calendar. ஆக்சுவலாக நம்ம லீவ் விட்டாலே என்னாகும், we are not able to keep the timings. இது டேயா நைட்டா, மண்டே சண்டே ஒன்றுமே தெரியறதில்ல. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், சண்டே நினச்சிட்டு மண்டே போய்ட்றோம், இல்லை மண்டேன்னு நினச்சிட்டு நம்ம சண்டே வேறீங்க போய்ட்றோம். டேஸ் எல்லாம் ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆகிடுது நம்மளால். கேலண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஸ்டில் வி ஜஸ்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் த டேஸ் அண்ட் டேட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இங்கே இவங்களுக்கு எதுவுமே இல்லை, டைமே இல்லை, கேலண்டரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹீ கவுண்டட் டேஸ் ஆன் அ வுடன் கிராஸ். ஒரு பிளாங்க், ஒரு வுடன் கிராஸ் எடுத்து அங்கே ஓகே ஒரு நாள் சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது, ஒரு நாள் சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது, இன்னொரு நாள் 1 2 3 அப்படின்னு டேஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரம் தென் ஆன் ஹி வாஸ் ஏபிள் டு கீப் எ கேலண்டர். On the island, he found many kinds of goats and hares, which he shot and ate. So, இப்போ அவங்களுக்கு கையில் கன் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ட், ஸோ ஹீ ஃபவுண்ட் சம் கோட்ஸ். அங்கே ஆட்டுக்குட்டி இருக்குது, முயல்குட்டி இருக்குது. ஸோ அந்த முயல்குட்டியில் வேட்டையாடுறாங்க. ஓகே, ஹீஸ் ஹண்டிங் ஆல் த திங்ஸ், இந்த கோட்டு ஹேர் எல்லாம் ஷூட் பண்ணி அப்புறம் அதை அப்படியே ஹீ வில் குக் சம்திங் அண்ட் ஈட், விச் ஹீ ஷாட் அண்ட் ஈட். தென் ஹீ மேட் அ ஸ்மால் போட். அங்கே கிடைக்கிற டிம்பர் ஆர் wood வச்சு he made a small boat, ஒரு குட்டியோர் படகு ஆர் போட் செய்கிறாங்க. One day Robinson found a footprint of a human. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் he saw or he found a footprint of a human. அங்கே ஒரு மனுஷனோட கால் தடம் பார்க்குறாங்க. On the other side of the island. ஓகே, அது கால் தடம் வேறு சைடில் இருக்குது. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. he was afraid or he was frightened. For 2 years he lived in fear. அந்த ஒரு 2 வருஷமாக பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. Okay, for 2 years he lived in fear. Then one day he saw some tribal men chasing a young fellow. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, one day he saw some tribal men. அதாவது tribal men ரேஷியல் ஆர் எத்னிக்கல், அதாவது ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரைபல் மென்னாக்கா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வித் ஹேபிட்ஸ் அண்ட் கல்ச்சர், அவங்களோட ஒரு கம்யூனிட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒருவங்க. ஸோ இங்கே ட்ரைபல் மென் சேஸிங் எ யங் ஃபெல்லோ, ஒரு யங் மேனை தருத்துறாங்க. ஓகே, சேஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ராபின்சன் took out his gun and shot twice. ஸோ ராபின்சன் கையில் கன் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஷூட் பண்ணுறாங்க 2 times. The tribal men got scared and ran away. ஸோ அவங்க தருத்திட்டு வந்தவங்களை விட்டுட்டு அவங்க ஓடியே போயிட்டாங்க. யார் ஓடினது? Tribal men. He saved the tribe and named him Friday.
ஸோ அந்த மேனை சேவ் பண்ணிட்டாங்க, காப்பாற்றினால அந்த நாள் ஃப்ரைடேயாக இருக்கனால அவங்களுக்கு பேர் ஃப்ரைடேன்னு வச்சாச்சு. ஓகே, புரிஞ்சுதா? ஆக்சுவலாக ராபின்சன் ஹீ சா சம் ட்ரைபல் மென், அவங்க வந்து ஒரு ஆளை தடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த ட்ரைபல் மெனுக்கு ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது இவங்களை தடுத்திட்டு போனவங்களை காப்பாற்றியாச்சு. ஸோ தேவர் சேவ்ட். ஹீ சேவ் த ட்ரைப் அண்ட் நேம்ட் ஹிம் ஃப்ரைடே ஆஸ் ஹீ மெட் ஹிம் ஆன் ஃப்ரைடே. ஏன் அவங்களுக்கு ஃப்ரைடேன்னு பேர் வச்சுருக்காங்க? ஏன்னா அவங்கள மீட் பண்ணது ஃப்ரைடே. அட் லாஸ்ட் ஹீ ஹேட் அ ஹியூமன் ஃப்ரெண்ட் இன் தி ஐலண்ட். ஸோ இப்போ பார்த்தாக்கா இவங்களும் இன்னொரு மேனும் தடுத்திட்டு வந்தாங்கல்ல, அந்த மேன் இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ ராபின்சன் க்ரூசோ ப்ளஸ் அந்த மேன், அவன் காப்பாற்றிப்பட்ட மேன். ஸோ அவங்க பேர் என்ன வச்சுருக்காங்க? ஃப்ரைடே. ஓகே. At last he had a human friend in the island. Robinson taught Friday to speak in English, to shoot and eat like a human. சரிங்க, நீங்கள் ட்ரைபலாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன், சரியா? ஸோ he's teaching everything. So he taught Friday to speak in English. So come, go, sit, stand, ட்ரிங்க், ஈட், இப்படி ஃபஸ்ட்டு நவுன்ஸு, வேர்ப்ஸு, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் ஷூட்னாக்கா சுடுறதுக்கு, ஓகே, வேட்டையாடுறது சொல்லிக் கொடுக்குறாங்க. தென் டு ஈட் லைக் ஹியூமன். ஸோ நீங்கள் இனிமேல் நம்ம ட்ரைபல் மாதிரியெல்லாம் ஒன்றுக்குள்ளேயே கொண்டு சாப்பிடக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் குட். ஸோ வி கேன் ஈட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ரூட்ஸ், இல்லை அனிமல்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீ இஸ் டீச்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. ஒன் டே தே போத் சேவ்ட் சம் பீப்புள் ஃப்ரம் த கேனிபல்ஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து தே சேவ்டு சம் பீப்புள் ஃப்ரம் த கேனிபல்ஸ். கேனிபல்னாக்கா மனுஷனையே சாப்பிட்றவங்க, சரியா? கேனிபல்னா என்ன? ஹியூமன்ஸ் ஹூ ஈட் அதர் ஹியூமன். மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்றது அவங்க, சரியா? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. ஒன் டே தே போத் சேவ்ட் சம் பீப்புள் ஃப்ரம் த கேனிபல் கிட்ட இருந்து கொஞ்சம் மக்களை காப்பாற்றுறாங்க. அமங் தெம் தே ஃபவுண்ட் ஃப்ரைடேஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஃப்ரைடே இப்போ காப்பாற்றப்பட்டவங்க ஃபஸ்ட் டைம் தான். ஸோ அவங்களோட ஃபாதர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றியாச்சு. ஓகே. They stayed with Robinson and Friday for a few days and left the island. ஸோ கொஞ்ச நாள் ராபின்சன் க்ரூசோவோட அந்த ஐலண்டில் அந்த டென்ட்டோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஓகே. They stayed with Robinson and Friday for a few days and left the island. அப்புறம் ஐலண்டை விட்டு போயிட்டாங்க. Another day, Friday informed Robinson about a ship. ஸோ இன்னொரு நாள், another day means another day, Friday informed Robinson about a ship. உங்கள் ஃப்ரைடே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. They both hid and watched the ship. ஸோ ஒழிச்சுக்காந்து அந்த ஷிப்பை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஹிட்னாக்கா ஒளிஞ்சிருக்கிறது. And watched the ship. Robinson learned that the ship's men had rebelled against the captain. ஸோ அங்கே பார்த்தாக்கா ஷிப் இருக்குது, அந்த மென் வந்து ரிபெல்ட் அகேன்ஸ்ட் கேப்டனுக்கும் அங்கே இருக்கிற மென்னுக்கும் ஒரு சின்ன தகராறு, ஆர் தேவர் நாட் கெட்டிங் அலான் ப்ராப்பர்லி. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அவங்களுக்கும் தேர் Robinson learned that the ship's men had rebelled against the captain. கேப்டனுக்கும் ஷிப்ஸ் மென்னுக்கும் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். After killing some of the rebels, Robinson, Friday and the captain retook the ship. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இது ஷிப் இருக்குது. ஸோ வாட் they did, they killed some rebels. ரிபல்ஸ்னால் கொஞ்சம் ஒத்து உழைக்காதவங்க இல்லையா, ஆட் மேன் அவுட். ஸோ the ரிபல்ஸ் எல்லாம் கொண்டு போட்டுட்டு they saved themselves. After killing some of the rebels, Robinson, அவங்க ஒன்று, Friday and the captain retook the ship. ஷிப்பையே அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. At last, Robinson sailed from the island to England with Friday. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஃப்ரைடேயும் ராபின்சன் க்ரூசோ they are going to England. After 28 years, 2 months and 30 days. Okay, so this is the funniest part over here, that அவங்க இந்த ஐலண்டில் வாழ்ந்துருக்குறாங்க, டேட் கிடையாது, டைம் கிடையாது, நத்திங். எட் எவ்வளோ ஸ்மார்ட்டாக, எவ்வளோ சூப்பராக calculated the days. எப்படி கால்குலேட் பண்ணாங்க, அந்த உடன் பிளாங்கில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்த்து 1 2 3 4 5
165 days-ஆ 1 year, 2 year, 3 year, 4 year நம்மளுக்குன்னு வெறுத்துருக்கும் இல்லையா? எஸ், அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? Robinson sailed from the island to England with Friday after 28 years, 28 வருஷத்துக்கு அப்புறமா, 2 months, 2 மாதம், and 19 days. Fine, children? So I hope all of you understood and enjoyed the lesson. Fine? We'll discuss the glossary now. Adventure. It means risky or unexpected undertaking. Explore. It means travel through an unknown area to learn more about it. Travel through an unknown area to learn more about it. Explore-na புதிய புதிய இடங்களில் போய் நிறைய கற்றுக்கிறதுக்கு. Tent. It means portable canvas shelter. Portable-na movable. அங்கே எங்கேயும் மாற்றிக்கலாம். கேன்வாஸால் குட்டி வீடு. Tribal. It means racial or ethnical. ஒரு சேம் ட்ரைப், ஒரு இனத்தார். Cannibals, it means humans who eat other humans. மனுஷன் வேறு மனுஷனை சாப்பிட்றது தான் cannibal. Rebel, it means people who protest authority. ரிபல்னாக்கா அத்தாரிட்டியை எதிர்த்து பேசுறது, ஒத்துழைக்காமல் இருக்கிறது. ஓகே, ஆட் மேன் அவுட்டா. ஸோ ரிபல் பண்ணுறது. Frightened means afraid, bayam, or scared, பயந்திருக்கிறது frightened. Is it clear, children? So I hope all of you understood and enjoyed. Do not miss to watch other lessons explanation videos, book back exercise videos, guided reading videos. Thank you, children. Courtesy, character animation. Thanks to Mr. P. Chandrasekharan from Erode. Thank you, sir.